இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1 ஹவருக்கு இந்த மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆலு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம் ஒன் சைடு. இப்போ 1 ஹவர் கழித்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவில் உருண்டை பிடிச்சி இது போல் நல்லா முன்னாடி பின்னாடி அமுத்தி விட்டுட்டு ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இது போல் இழுத்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இது போல் வந்துடும். இப்போ 2 சைடும் அமுத்திட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம பூரிக்கட்டை வச்சு தின் லேயராக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தோசை தவாவில் போட்டு ஆயில் சேர்த்து முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுத்தோன்னா ஆலு பரோட்டா ரெடி.